சொன்ன சொல்லு மாறாது கலியரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதுடா அடாத ஜாமியம் என் கல்லிச்சேரி உடமரத்தானா கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்கும் எந்த குதிரடா இன்னைக்கு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை இந்த சிறுகப்பட்டி மண்ணுல உள்ள உன் தங்கச்சி முத்து மாறியும் இங்க உள்ள ஐயா நிறையும் கூட்டிக்கிட்டு நீ அரும்பு உரையாம கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி ஓடி வாடா அடந்த முடியலகா என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகங்கு புட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா குத்த வச்சது மதுரை மேல மாட்டேக்கம்மா என் மாட்டே நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த தாமத கருப்பாயுரணி ஆளுயர விச்சரவா கருப்பு அட ஆளுயர விச்சரவா ஓடி வாடா அசையாதடா கீனாட்டி என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் நீ இடமணிய மேமாட்டு ஒத்த காலு சப்பானியே ஜப்பானியே அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியப்பு நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா எத்தி மரம் கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ஹலோ சார்பு கைண்டு வைனே சார்பு கைண்டு ஹலோ இன்னொரு வச்சு நல்லா ஏத்துவேன் குறை ஹலோ ஏத்துறேன் வாலி மேத்து நல்லா இருந்துச்சு ஹலோ வாலி மேத்துக்கங்க ஹலோ 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 வாலி மேத்து சொல்லுப்பா ஹலோ ஹலோ சார் போய்ப்பா என்னடா என் குரல் எனக்கே அன்பார்ந்த மாடுகடெல்லாம் அத்துட்டு போயிடும் போல ஆஃப் பண்ணிட்டாங்க வீதி ஹலோ சார் தெரியும் சார் குறைக்காம அப்படியே வைங்கண்ணே குறைஞ்சிச்சு சிங்கான் 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 தான் அவுட்ரு போகாம அவுட்ரு போகுது ஹலோ ஹலோ ஸ்டார்ட் பண்ணுங்க சார் டைரக்டர் மயிறு சார் டேரக்டரே திட்டாடா சார் சீனதை கட் பண்ணிடாதீங்க சார் ப்ரொடியூசர் டேக்கல்பா எல்லாத்தையும் சீனே கட் பண்ணிடாதா பழனி நீங்க எப்படி என்ன நிக்கிறீங்களா காலாஞ்சி வாங்கிட்டு போலாம்னா வாங்க போ கருப்பு கூட வாடா என் கண்டுகளை காப்பாத்துறா நடு சாமத்தில சாமந்தி கருப்பனுக்கு பாடுற பாட்டாடா அது இல்ல இது வந்து கருப்பேன் சின்ன வயசுல பாடினது தம்பி ஏத்தது பெரிய என்னடா கண்டாக்கா டேரக்டர் கண்டாலி மேனே டேரக்டர் முகரைய பாரு ஆத்துக்கு இற வைக்கிற மாதிரி இருக்கேன் அவன் பெட்டி அவன் சீனே கட் பண்றான்டா காலையில சம்பளத்தை கட் பண்றான்டா நான் சம்பளமே வேண்டாடா தெருவில் திரிகிறேன்டா அதோட பிறகு திங்கிறேன் ஜெகஜனனி சுகவாணி என்ன நீ அண்ணனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மன்னம் மதுரை மீனாட்சி மதுரை சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி மலகல்யாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா
பாண்டிய குமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்மா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்மா அம்மா வேண்டு வரம் தர வல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜெகஜனனி அம்மா யானை முகத்துக்கேத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா ஆ, 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 சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்தே வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா பெட்டி சவுண்ட் மட்டும் லைட்டா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்
அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வரு வெறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வரு வெறுத்திடுமா ஆடை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவமும் இல்லை படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவமும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் என்றார் பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போது பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ண
பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அங்கு தெய்வம் வரும் அந்த நாடும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காங்களம் தன்னை நான் வாழ வைப்பேன் கண்ணனே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான எம்கேஆர் வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தாருங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஏங்க ஏப்ப கோமாளி வந்துட்டாங்க எம்கேஆருக்கு ஐ லவ் யூ டீச்சர் லவ் யூ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தாருங்க பொண்ணே ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன உண்டு விட்டுடு தம்பி இது வேண்டாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேன் அவ்வளோதான் பேஞ்ச மலை அந்த வான பகவான் இலை முண்டை ஓ வேற மருதமணி மாதிரியே என்னடா என்னைய கவனிக்கவே இல்லையாடா பேஞ்ச மலை இந்த ஐயனாரு முத்துமாரி கொஞ்சம் கனமாக பேஞ்சிருந்துச்சுன்னா காசை வாங்கிட்டு காநாடு காத்தையும் போயிருப்பேன் அவ்வளோதான் இந்த மங்குன்னு குதிச்சு இவங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ. ஹலோ சேரு போட்டு நாடகம் பார்க்கக்கூடிய ஊர். ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள்லாம் என்ன பாகிஸ்தானா? நம்ம புத்தர்களா அண்ணன் தம்பிகளா? ஒரு 500 பேர் சேகதையை உழப்பிட்டு உள்ளே வர முடியுமா? யாராவது போட்டோ எடுக்கணும் வந்தேன்னு வைவே அண்ணன் ஒருத்தன் வந்தான்டா, ஒவ்வொரு செருப்புலையும் 2 கிலோ சகதி கொண்டு வந்து போட்டுட்டு அவனா சொன்னேன், அண்ணே இதை கொஞ்சம் ஓரமாக போட்டுக்குவேன் போமுண்ட எக்கோய். ஹலோ ஹலோ எக்கோய். நம்மால் கப்ளிங் சாப்பிட்றியா? சரி. அன்னை தந்தை தான் வணங்கி ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி பாரு விசில் வருதுனே ஆஃப் பண்ண. அப்படியாண்ணே? சரி பண்ணு சரி பண்ணு. உனக்கு சுவிட்சு தெரியாமத்தே நோண்டிட்டு இருக்க. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி சிறுகப்பட்டி சிறுகப்பட்டி அருமை நல்ல 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 அருமை நல்ல 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 அவ்வளவுதான் லூஸ் குடிச்சிருச்சு. அருமை நல்ல சபையை எம்கேஆர் நான் வணங்கி. ஆமா எம்கேஆர் எங்க அண்ணன் வணங்கி. சிறுகப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. சாங் ஸ்டார்டிங். அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி
அம்பலகாரர்கள் கும்பிட்ட சாமி வாடா வீரா இருக்கா இல்ல உனக்கு பங்க மாட்டுவோனையா என் பொல்லாத ஐயனாரு சொன்ன சொல்லும் மாறாதுட்டா வெள்ள குதிரை ஏறி நீ விளையாடுறது உச்சி நல்ல நேரம் இந்த ஐயனார் வீரம் குறையாம இருக்கா வெள்ள நல்ல குதிரை ஏறி ஐயா ஓடி வாடா வாடா வெள்ள நல்ல குதிரை ஏறி சிறுகப்பட்டி ஐயனாரு எந்த குதிரைடா இந்த சிறுகப்பட்டியில எந்த குதிரை மேல குடியிருக்கு வெள்ள நல்ல குதிரை ஏறி சிறுகப்பட்டி ஐயனாரு நீ எந்த குதிரை மேலடா சவாரி செஞ்சு வர ஓடி வாடா ஐயா அஞ்சு சட பறி வர மேல மடக்கம்மாயா மதுரை மேல மடக்கம்மாயா என் ஜீமியா பாண்டி முனிக்கு விளையாட்டு மைதானம் அஞ்சு சடபரசி வர மேல மடக்கம்மாயா ஐயா பாண்டிமுனி ஐயா உன் புள்ள கூப்பிடுறா வாடா வாடா மேல மடக்கம்மா விட்டு மக்கள் எல்லாம் வரமாட்டாங்கன்னு கலங்கு தண்ணி ஓடுதுடா வாண்டிய இடம் மாறி நீ கருப்பாயூரில் இருக்கிறது உண்மையானா இந்த சிறுகவட்டி உன் தங்கச்சி முத்து மாறியும் இந்த ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வீரம் குறையல என்ன எந்திரி மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல என் ரோஜாக்கார தங்கமுடா மலட்டாட்டு தண்ணியில வந்து இந்த அழகர் கோயில் வணக்கானா என் 18ஆம் படியாய் மலையாள நாட்டினிலே என்ன வச்சு வளர்க்க முடியலடா அருவா மலங்கிருச்சா சிறுகப்பட்டியில எங்க பெரும்புடுகு வம்சத்துல ஆடுனா சாமி அருவா மலங்கிருச்சா இல்ல உன் கச்சா கணக்குதாடா என்ன நினைக்குது இந்த பெரும்புடுகு வம்சத்தை காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாங்க ஏன் இந்த தாமதம் இந்த கலியரி கோடாங்கிக்கு தெரியல ஓடி வா ஐயா பால சுருட்டுதடா எங்க அம்பலகாரர் மாடு வலது கொம்ப சாக்கிதுடா இந்த சிறுகப்பட்டி சாமி மாடு பொல்லா போய மாடுடா வாழ சுருட்டுதடா பால சுருட்டுதடா எங்க சிறுகப்பட்டி ஐயனாரு மாடு வலது கொம்ப சாக்கிமுடா சிறுகப்பட்டி ஐயனாரு வந்தானா எதிரிக்கு வளர்த்தும் மாடு சாயுமுடா பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்குன உனக்கும் 18ஆம் படியானு பேரு வச்சது உண்மைதான் கரும்பு கொஞ்ச நேரம் ரெட்ட சாட்ட தோளில் ஓட்டு என் ஜீமான் என்னை விருது கட்டி ஆட எந்திரி 18ஆம் படி கருப்பா கல்லிஜரி கம்மாயடா என் முனியாண்டி உனக்கு பிறகர கம்மா பொட்டலுதான்டா படுக்க
பட்டாளவ கூட்டிக்கிட்டு இந்த சிறுகவட்டி ஐயனார கிளப்புதுரா. எல்லோ 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 எலலோ எலல மாமா எலலோ எல்லோ எலலோ எலல மாமா எலலோ. ஒத்தக்காலு சப்பானியாட்டா இந்த வட்டாரத்துல என் நொண்டி பய ஆதி கிழமை உள்ள காலத்துல இந்த மக்களை காக்க வந்த சாமி ஐயனாரு. ஒத்தக்காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா. இந்த வட்டாரத்துல நொண்டி பயல ரொம்ப நாளா காணாமுடா. ஒத்தக்காடு சப்பானியா உனக்கு ஒரு காலு நொண்டியடா. ஒத்தக்காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியடா. உனக்கு ஒரு காலு நொண்டியடா. படுத்தது கலுங்கடியா யாழ பூத்தி மரா. ஒரு தரண்டிருச்சு சிறுகவட்டி முத்துரையர் சமுதாயம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு மாமா. நாடு திரண்டிருச்சு மாமா. நாடு திரண்டிருச்சு மாமா. நம்ம சாமி உர ஒண்ணு சேர்ந்துருச்சு ஏழலாம் போய். எல்லோ 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 எலலோ எலல மாமா எலலோ எல்லோ எலலோ எலல மாமா எலலோ. வாங்கப்பா, என்ன பண்ண காத்திருக்காங்களோ. என் தம்பியை வந்தாலே எனக்கு எது கலங்கும். அப்போ இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக புனடை போட்டப்படுகிறது. இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி பெரும் கொண்ட ஒரு பிறகித்தினி பையன் மகன் புதுக்கோட்டை என்ன செய்தி விடுவாண்டவா அன்பாலயத்துக்காக 501 புதுவையில் எம்கேஆர் அன்பு பிரதர் சார்பாக 501. நன்றி என் தம்பி. மைக் அங்கே இருக்கு பாஸ், பேசிங்க. நான் ஒண்ணுமே சொல்லலை. ஏன் லேட்டு மறு சிதம்பரம் முத்துரையர் அம்பலம் குடும்பத்தார் சார்பாக சித ஐயப்பன் ஒரு சுப்பு அரிசி அன்பாலயத்துக்காக மானா ஊனா ஆறுமுகம் முத்துரையர் அம்பலம் குடும்பத்தார் சார்பாக ஒரு சுப்பு அரிசி அன்பாலயத்துக்கு நன்கொடை ஸ்ரீ பெரும்புடுகு முத்துரையர் வம்சாவளி சித முத்து சித ஐயப்பன் ஆவண்ணா முருகேசன் சார்பாக 501. இவ்வளவு பேர் சேர்ந்த 500 தானா? 2 சுப்பு அரிசி போதும். பசிய போக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே கர்ணன் தான். சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்போற குலத்தை வணங்குறேன். எம்கே நன்றிங்க. இன்னும் எதிர்பார்க்கிறேன் பைனான்ஸ எந்திரி. என்ன யூடியூப் உங்க 40 போட்டாச்சா? யூடியூப் அமைத்து கொண்டிருக்கின்ற கனி அம்பாள் மீடியா இந்த நண்டியா இருக்கிறது. என்னடா நீக்குற வீடியோவா? யாருவேன் வாங்கடா 3 பேர் வாங்கடா. ஊர்களில் சட்டியோட குளிப்பாக்கிய துண்டுக்கு சங்கடப்பட்டு வர மாட்டாங்க. வாங்கடா. நாடகத்தினுடைய அமைப்பாளர் சி சேகர் சிற்பி தங்கராஜ் சிற்பி சிறுகவட்டி. வாங்க போ 2 பேர் வாங்க. 2 தங்கத்துக்கு போட்டு விடு. வளச்சேரி பற்றி என் தம்பி பழனிசாமி மேடைக்கு வா. என் தம்பி தான் இங்கே சாப்பாடு கீப்பாடு இலைகளையெல்லாம் தண்ணி தொளிச்சேன். துண்டு இல்லையா? சேலை வாங்கி தரேன். வாங்கத்தான் மகளிர் சங்கம். வாங்கத்தான். மதன்ராஜ் அவர்கள் மேடைக்கு வாங்கயா. தாய்மாரெல்லாம் நிற்கிறாங்க. ஏன்னா அதுக சடக்குன்னு முடிவு எடுச்சுன்னா லோனை கட் பண்ணிடுங்க. வாங்கத்தா. இதில் நீங்கள் ஓம் சக்திக்கெல்லாம் போவேலாத்தா போங்க. அடுத்த வருஷம் 8 வண்டியை பிடிச்சிப்போம்.
நம்ம சொன்னாலும் பலிக்கு வேணாம். அடுத்த வருஷம் முங்கோட்டியில் போங்க. ஓம் சக்தி பராசக்தி. அந்த டிரைவரம்மான்னு ஆடுவேன் இல்லை, அது மருதமணி அண்ணன் தம்பி தான். டிரைவர் ஆட்டம் பின்னிடுவேன், பேண்ட்டு கிழிஞ்சாலும் ஆடுவேன்டாங்க. அவுட்ரு போகுது இங்கே வையி என்னத்த தம்பிக்கு. அவர் பேர் என்ன? மதன்ராஜ் அவர்கள். டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கு, எம்பிபிஎஸ். நம்ம கிராமத்துக்கு கிடைச்ச பெரிய பெருமை. இந்த சிறுகப்பட்டியில ஒரு மருத்துவர் உருவாக்குறேன் தம்பி மதன்ராஜ். வாழ்த்துக்கள்லையா. நீ மருத்துவர் ஆயிட்டு ஏழை வேலைக்கு சிகிச்சை பண்ணியா? நீதாயா கேப்டன். நல்லாரியா? அவன் பயப்படுறேன் நம்ம டாக்டரா என்னண்டு. உண்மையிலே ஆளு சிம்பிளா இருக்கேன். அந்த டாக்டர் வெளுத்தாடி போட்டு அறுத்து எரிஞ்சிருவேன். ஊர்ல யாரும் பிடிக்கலையோ கிட்னி எடுத்து விட்டு போயிட்டே தெருவில் தெரியாது. உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் கருப்பனுக்கு சமம். இதுக்கு என்ன இதுன்னு தெரியலையே. அது கிரிச்சு கட்டளை எங்கந்த சாமி அமைந்தாமா உள்ளுக்குள்ள இருக்குது மாண்டாமா. இது வேடையம் பாடுற பாட்டுறா. எல்லாத்துக்கும் ஒரே நீர்மலை அடிதான் இந்த பிரச்சனை பேமே. பொன்னாடிய போத்தி டாக்டருக்கு கொடை பிடிச்சான் பாடுறான். அவன் தான்டா டாக்டர். அப்படியே கொடை பிடிக்கிறாங்கன்னா அவன்கிட்ட கட்டிங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்படியே பாட்டு கேட்பாங்க. கடைசியில் அவன் முண்டமாக தெரியும். உண்மையிலே பெருமையா இருக்கு. இந்த இளைஞர்கள் நினைச்சா பெருமையா இருக்கு. படிக்கணும் ஐயா. இந்த மதன்ராஜ் தம்பியை பார்த்தா உண்மையிலே நிறைய இளைஞர்கள்லாம் திருந்துங்க. அந்த தம்பியெல்லாம் வறுமையை நினைச்சுட்டேன். டாக்டருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன். மதன்ராஜ் வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் சில இளைஞர்கள்லாம் படிப்புலாம் போல காலேஜை கட் பண்ணிட்டு ஃபில்டர் அடிச்சுக்கிட்டு தெரியும். எங்கடா பொம்பளை பிள்ளை தெரியும்னா அப்படி பேயா தெரியும். நல்ல புகரா இருக்குன்னு அப்படித்தான் ஒருத்தன் ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணேன். திரும்பும் போது அந்த பிள்ளைக்கு இத்த தண்டி எத்து பல்லு அதோட பீங்க நான் அடிச்சு ஒட்டச்சு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச உறவர்களே, மழையின்று பாராமல் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளே, உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறுகப்பட்டி உறவுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மைஜெட் அமைப்பாளர்களே, சைடில் நின்று கொண்டிருக்கின்ற சைடர்களே, உள்ள இருக்க ஆளுகண்ணே அந்தந்தண்டியா இருக்க சென முட்டை மாதிரி என் கண்ணுக்கு ஒரு உள்ள தெரியக்கூடாது. எல்லாரும் உடம்ப குறைங்க. உடம்ப குறைக்கிறதுக்கு பீரை குறை. பீரை அடிச்சா இந்த தண்டியா இருக்கு. இவன் இங்க நடந்து போறேன். அவன் தொப்ப தேவை ஓட்ட ஜூஸ் கடையில் அடிக்குது சட்டார் சட்டார். ஆனா அப்படி ஆளுகள்லாம் ஓடவே முடியாது. அங்கன்னே நிற்பேன். அங்கன்னே இது சிறுதப்ப. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மழை நேரத்திலே நிற்கக்கூடிய எம்கேஆர் சார்பாக இரவு வணக்கம். ஐ லவ் யூ. அதே லவ் லவ் நொறுக்குதா? அதே பேஜாம இருக்கணும். நாடகத்தை கடுத்து போறாங்க. காலையில வேற டிவி கட்டணும். என் தம்பிகள் தான், எங்க அன்னைங்க தான். அவ்வளவுதான். தலைக்கறியா மருதமணி தலருக்கு வாங்கிட்டு வரியா? நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது தேவை. எல்லாருமே சரக்குன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. தூய்மையான அன்பு இருந்தால் மகிழ்ச்சி எல்லா வீட்லையும் உண்டு. வீடுடா போமா. அம்மா லவ்வர் கூப்பிட்டா இந்நேரம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன். எனக்காத்தான் வந்திருக்கேன், உனக்காக உசுரை கொடுப்போம்ட்டேன். அப்படித்தான் ஒரு ஆள், உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என்ன வேணாலும் சொல்லுன்ட்டு என் செருப்பு தூக்கிட்டு போயிட்டேன். பேப்பயமே எங்க ஏன்டா படுத்துறான்டா அவன். ரொம்ப அனத்துறான்டா அவன். எப்படி லேடிஸ்க்காகத்தான் வந்திருப்பேன். இன்னைக்கு டான்ஸை பாரு. ஒருக்காம சூப்பர் ஃபிகர். அருமையா இருக்கு. கப்பக்கால் முண்டை. வெளியே வந்தவனே அப்படி மருதமணி மாதிரியே. இந்த கூமாவட்டிக்காரெல்லாம் உண்மையிலேயே அவன் கவட்டுக்குள்ள சூடாக வச்சு கும்பிடணும்னா ஏங்க இங்க பாருங்க தண்ணிலாம் தேனா இருக்குன்னு சொன்னேன். நல்ல வழியை கட்டி பிடிச்சி பிணையிறேன். நான் டெய்லியும் பூரா பருகு வந்த ஒம்பளையும் சிறங்கு வந்த ஒம்பளையும்
கட்டி பிடிக்கிறேன் ஊழ வாட அடிக்குது வெட்டி எறிஞ்சு. சரின்னு திரும்பி பார்த்தா இவன் மடுவு முண்டை. ஹாய் ப்ரோ, சாம நீ லேடிஸ் வேஷம் போட்டுருந்தாலும் நல்லா இருக்கும்டா. நான் போட்டு வரேன், நீ பப்பனுக்கு வாட. ஆனால் அடுத்த மேடையில் இவன் டான்ஸு அப்படியே இருப்பேன். தாலி அத்த முட்டை மாதிரி. இவன் பார்த்த நல்லா பிப்பாயிட்டு அடிக்க மாதிரி தான்டா இருப்பேன். மயிறு ஒரு சிரிச்ச முகத்தோட மிருதங்க வாசிக்கணும். கலையில் முன்னாடி உட்காந்துருக்கவேன் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா 4 பேர் சூப்பராக அடிக்கிறேன். இவன் எப்போ பார்த்தாலும் ஒன்றும் தாலி பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரி இருந்தா சிரிக்காதப்பா. என்னடா 36 கொல்ல காணா. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த சிறுகப்பட்டி மன்னன் நினச்சி ஒரு சாங்கு பாடிக்கிடுவோம். பெரும்புடகு முத்திரையரை பற்றி பாடுவோம். எக்கோ வாங்கி ஹலோ ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணே கவலம் படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கொஞ்ச நேரம் பயந்து நிக்காத. பெரும்புடுகு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அம்பலகார பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பழையன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்புடுகு வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்புடுகு வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வள்ளி போற பொண்ணே கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அம்பலகார பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபர் உல வம்சம் ஐயா. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபர் உல வம்சம் ஐயா. உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற பொண்ணை கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. பெரும்புடுக பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அம்பலகார பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பழையன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா சிறுகவட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஒரு காசை கொடுத்துட்டு மாமான்ட்டான்டா. வா ஒன்னும் விழா கமிட்டிங்க 2 வாங்கி கொடுங்க, எல்லாரும் ஏறி உழைப்பிடாதீங்க. பசிக்கு மிஞ்சினது உலகத்துல எதுவுமே கிடையாது. பெத்தாச்சி குடியிருப்பு மூர்த்தி குடும்பத்தார்கள் மருதுபாண்டியன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சுப்பு அரிசியும் ரூபாய் 501. நன்றி கேப்டன் விஜயகாந்த் வாரிசே. போ அடிக்கி போடு, லாரி எடுத்துட்டு வச்சு. நன்றி நன்றி. யார்? என் தம்பியா? திருப்பதி ஸ்டோர் என் தம்பி சார்பாக 201. ஓகே மாமா. என்னைய மாமான்ட்டான்டா. சரி என்ன வேணான்னு சொல்லி நீ சந்தோஷமா இரு, நல்லா இரு. பாலா காரக்குடி கிரியாஸ் எலக்ட்ரிக்கல் சார்பாக 101. நன்றி பாலா. யார் கொடுத்தா? அந்த தண்டி ஆளா இருக்கு. எலக்ட்ரிக் கடை வச்சிருக்க 100 ரூபா தர்றியே. இன்னும் கிள மை செட்டு எங்கிட்டோ கேட்குது. உன்னை கும்பிடுறேன், சரி பண்ணு, நல்லா இருப்ப. மூணு நாள் அப்படித்தாண்டா இருக்கு. யாரு முகத்துல போடா பேக்கூதி சரி. ஏன்னா பெரும்படுகு வம்சம் பண்றது லேசான வம்சம் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் ஓசியா கணேஷ் பேல கொடுத்துட்டு 7 நாள் சொல்லி காமிக்கிறேன். ஆனா நம்மளை படைத்த கடவுள் யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கே கண் கொடுத்தார் கண்ணப்ப நாயனார். அப்படியே பெரிய வீர வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகப்பட்டி உறவுகளே,
உங்களை நான் எப்படி வணங்குவது என்று தெரியும். இந்த உலகத்துல அதிகமா ஜல்லிக்கட்டுக்கு போவேன் போலடா வீணு. இதுல ஜல்லிக்கட்டுல சில பேர் மாடு அது வாட்டுக்கிட்டே வர்றான். இவன் சும்மா இல்லாம அதாண்டே பார்த்தா கடைசியில் கரும்பு ஜூஸ் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவனை தூக்கி போட்டு போயிடும். அவன் கரும்பு போட பிடிக்க இந்த கோஷி தான் அவங்க. என் தம்பியை ஏதாவது இழுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி பெண்கள் தான். பொம்பளையாளு பூரா இங்கே உட்காந்துருக்கியா தான். நீங்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது தான். ஏன்னா நீங்கள் தான் ரேஷன் கடையிலையும் வரைஞ்சி ஓட்டு சண்டை ஓடுறது நீங்கள் தான். லோனை வாங்கி வச்சு புருஷனை பயந்த குளராக்கி கேரளாவில் மந்திரிக்கிறது நீங்கள் தான். உங்களையெல்லாம் என்ன பண்ணணும், பழைய மாதிரி வீட்டுக்காரர் எங்கள் அண்ணன் தம்பிகளும் சொல்கிறேன், பொண்டாட்டியில் பழைய நிலைமை கொண்டு வந்துருங்கப்பா. விறகு வெட்டி அடுப்பில் திணிச்சு ஊதாங்கலையை பிடிச்சி புரு புருன்னு ஊதி அம்மியை போட்டு கரைச்சி பிடிச்சா நான் அரைச்சா ஒரு அப்பு குறையும். என்னத்தை மசுரை புடுங்கினத்தை இப்போத்தான் பூரா பொம்பளையார் பூரா கேஸ் அடுப்பில் ஸ்டெயிலாக ஆம்பளை சீரட்டு மாதிரி அவங்க தீ பிடிச்சி எரிஞ்சு தோசையே எரியும். அங்கே சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா புகையாக இருக்கும். புரிஞ்சு அதை திண்டு விட்டு அவன் போதையில் என்ன சப்பாத்தி நல்லா இருக்குன்றியா தோசை. இந்த உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள். உண்மைதான், காமெடி கிடையாது. விளக்கமாறு பிஞ்சு போகும். அப்புறம் என்ன மயத்து கப்பலிங்க தேடுற முண்டை ஏன்டா அதுக்கு தான்டா. பிள்ளை ஆகியிருந்தாலும் நம்ம ஆம்பளை என்ன பண்ணுவான், பிள்ளைய தூக்கி வச்சுருப்பேன். ஆகியிருந்துறேன் போனா கழுவடி முண்டை கழுவி கொண்டு வா க்ளீன் பண்ணு அப்படின்றியா. ஆனால் கட்டுன கனவன் உடம்பு நிலை குறைவாக இருந்தாலும் பொம்பளை ஆளுக எல்லாத்தையும் காப்பாற்றி விரும்புப்பான். தாய்மார்களை பற்றி பெருமையாக பேசினா கூட கை தட்ட மாட்டியே. எப்படி தட்டுவேன்? காரைக்குடி நகைக்கடை அதிபர் மக தட்ட மாட்டேன். அதனால அந்த தண்ணியை போட்டுக்கிட்டு புழக்க போடுறாங்க. தண்ணியை போட்டுக்கிட்டு வதக்கன்னு அடிப்பாங்க. மறுநா வெளியே இருக்கும்போது என்னக்கா கடுக்குதுக்கா, நேற்று எடுவட்டவைய குப்பரை போட்டு பேசிவிட்டேன் விதி. இந்த சைடில் நிற்கிறாள் அமைதியாக இருக்கியா, நாடகத்தை முடிக்கவா. ஏன் அண்ணன் தம்பி தானே, ப்ளீஸ் ப்ரோ. அண்ணன் இல்லையாடா, நான் இந்த கூத்தா நான் தாண்டா 10 பேர்த்த காப்பாற்ற முடியும். இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் அண்ணன் தம்பி பூரா எவ்வளோ பாசமான ஆளுகள். உரிமையோடு பேசுகிற ஒரே ஆள் எம்கேஆர் தான்ப்பா. நான் கீழே விழுந்தாலும் நீ தூக்கிடுவேன், நீ விழுந்தால் நான் தூக்கிடுவேன். அதானே, இது பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். என்னையா பெரியது. இதில் பெரும்பாலும் ரசிகர் மயிர். இந்த உறவு இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் உயரத்துக்கு போக முடியாதியா. எங்கள் அண்ணன் தம்பி தான். உண்மைதான்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போய் மொத்தா நம்மளே பேசுகிறான்டாவே. எம்கேஆர் என்ன மயிரை பிடுங்குனே, சும்மா அப்படியே நோத்தமான்னு வானப்பா, காசு வாங்கிட்டு போயிடுவானப்பா. நான் ஒரே ஒரு விஷயம், எலும்பில்லாத நாக்கு எதையும் பேசும். ஒரு இடத்துல ஒரு மனுஷனை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் வளர்ந்து போயிட்டேன்னு இருக்கான்னு அர்த்தம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இதே இந்த சிறுவட்டியில் ஒரு குடும்பத்தை மட்டும் ஊரே பேசுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். நீ போயிட்டே நம்ம ஜாமி இருக்குது உடனே காப்பாற்ற. அவ்வளோதான். என்ன சொன்னாலும் பருப்பு வேகலையாடா. யானை கதையா? யானை கதை சொல்கிறேன், குளிருக்கு அடிச்சு விட்டு போயிட்டே. யானை கதை சொல்கிறேன் மாமா. காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஐயய்ய பேச்சிருக்கிறாங்களே, என் தம்பியை கெட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி சொல்கிறேன்டா அண்ணே இருங்கடா. ஒரு யானை காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து டெய்லி வாக்கிங் வருமா. அப்போ காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு டீ கடையில் ஒரு எலி வடையே திருடி தின்றுருக்கு. அப்போ அந்த யானையை பார்த்து வச்சுருந்தோம், யானை கப்ளிங் நல்லா இருக்கே அப்படின்னு பக்கத்தில் போய் யானைகிட்ட கேட்குது. உடனே ஒரு நாளைக்கு டொங்காசு போட்டுக்கிறேன். யானை சொல்லியிருக்கு, சொரு புஞ்சு போவேன். பப்ளிக்கில் எது ஒன்றுனா எல்லா பேரும் வண்டியை பாட்டு ஏறிடுவாங்க. தென்னந்தோப்புக்கு வா, மார்னிங் வா 6 மணிக்கு, அப்போ தான் குழுக்குழுன்னு கப்ளிங் நல்லாயிருக்கும். சரண் இந்த எலி போய் காரைக்குள்ள பெரிய கடையில் போய் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு வாமப்பில் இருந்திருக்காங்க. யானை போய் இளநி மரத்துக்கு கீழே போய் நின்றுக்கிருச்சு. இவன் ஏறி இந்த எலி கப்ளிங்கை தேடி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது ஒரு இளநி யானை தலையில் மட்டார்னு விழுந்திருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராம நாடு ஏ ராமேஸ்வரம்
தங்கம் அவர் ஏவகனே நாயகனே படுதங்கம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம் எதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு நம்ம தேசபிதா தேசபிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் புத்திருக்கெல்லாம் புத்திரு என்றால் குழந்தை என்று அர்த்தம் பள்ளி செல்லும் புத்திருக்கெல்லாம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா காலேஜ் போல இல்லையா கல்வி வளம் தந்தாரையா கிளைகளை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் அவனை போ சொல்றான் விண் என்றால் சில பேருக்கு தெரியாது விண்ணுன்றேன் ஒருவேளை கடல் மீனா இருக்கும் நினைப்பீங்க வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு தேசபிதா தேசபிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் இந்த உலகம் அழிய வரை என் தமிழன் ஏவுகணை நாயகன் இளைஞருக்கெல்லாம் வழிகாட்டி இருந்த ஒரு உத்தமர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் இந்த உலகம் அழிஞ்சாதாய் அழிய அவர் தமிழன் என்பது தமிழ்நாட்டில் உள்ள என் உறவுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை வணங்குகிறேன் ஏவுகணை நாயகனை ஏபிஜே அப்துல் கலாம் என்னகிட்ட என் தம்பி கணேஜ் போல கேட்டேன் பாரு அண்ணங்கிட்ட இங்கே வாடா தரமாட்டேயா விடுறா கணேஜ் போல இல்லைன்னா போடா அகத்துக்கீரையை மடிச்சுக்கிட்டு வைடா நான் அண்ணனா உனக்கு என்னடா ஒரு போட்டுக்கு மாத்தூர் சங்கர் வெங்கட் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இணைத்து ஒன்று அதனைத் தொடர்ந்து நாளை பிறந்தநாள் காணும் இலுப்பைக்குடி வடக்கு குடியிருப்பு ஏ பாண்டியன் அவர்களின் இளவரசி ஏ லக்ஷனா அவர்களின் பிறந்த நாள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இணைத்தொன்று வாழ்த்துக்கள் அந்த தங்கம் லக்ஷனா நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஏவுகணை நாயகன் என்னடா செஞ்சாரு கணேஷ் போயில ஆமா கணேஷ் போயில பிளாக்கில் ஓட்டினாரா இங்க வாடா இருடா நீ பேசுடா அண்ணனை என்ன வேணா பேசு இப்போ நான் கேட்குறேன் பாய் சொல்லு அப்துல் கலாம் என்ன செஞ்சார் அப்படி சொல்லு அடுத்த வருஷம் புசுவானம் சொல்லு இங்க வாடா என் தம்பியை ஊரா அப்படி ஆயிட்டாங்க என்னப்பா உனக்கு இடுப்பு வழியா முண்டை விண்வெளி என்ன விண்வெளி என் ஒப்பத்தோட்ட விண்வெளி இரு இரு எல்லாமே உண்டா ஒரே ஒரு விஷயம் ஏவுகணை நாயகன் என்ன செஞ்சாருன்னா ஏவுகணை அணுசக்திகள் ஆயுதங்களை கண்டுபிடித்தார் அவர் இருந்தா அப்படி சொல்லி கொண்டிருப்பாங்க எம்கேஆர் அன்பு பிரதர்ஸ் புதுவையல் என் உறவுகள் சார்பாக ரூபாய் 101 சிகே ப்ரோ மோட்டார்ஸ் என் தம்பி வந்திருக்கேன் எப்படி 500 தருவேன் இன்னைக்கு நெளிக்கிறானே ஏவுகணை நாயகனை போல குழந்தைகள்லாம் வர வேண்டும் என்று பெத்ததாய் தப்பெல்லாம் சொல்லி வழங்க எங்கே வருவாங்க இவங்க தான் போயிட்டு ஏங்க கப்பலிங்க ஓசுனுதுறானே போய் செல்ல போய் நோண்டிக்கிட்டு கேட்டே தம்பியெல்லாம் படிக்கணும் ஐயா வந்தால மதன்ராஜ் டாக்டர் அந்த மாதிரி நீங்கள்லாம் படிங்க ஐயா அவன் சிரிக்கிறான் பாரு ரொம்ப சிரமம் தாண்டான்றேன் இதில் நம்ம பையில என்ன சொல்கிறாங்க பள்ளிக்கூடம் போக மாட்டோம்ப்பா எப்பாய்
போப்பா ஆடு மேய்ப்ப முடியே ரொம்ப கஷ்டம்டா. படிக்காத அருமை யாருக்கு தெரியுமுன்னா படிக்காத இருக்க வயதானவங்க தான்ப்பா தெரியும். நீ காரைக்குடிலாம் போனால் வயசாளர்களுக்கெல்லாம் நம்ம ஊருக்கு வர பஸ்ஸு தெரியாமல் இலவட்ட போயிட்ட கேட்குது ஒரு கிளவி. ஏப்பா இங்கேருந்து சிங்கமுனாரி போக பஸ் இருக்கா? அவன் அடித்த கஞ்சாவுக்கு இதில் ஏறின்ட்டேன். அது ஏறி உட்காந்துச்சு ராமேஸ்வரம் கொண்டு கடலில் தள்ளி விட்டாங்க. சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாமல். படிப்பு அவசியம். ஏன்னா உலக நாடுகளே பயப்படுதுன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு தாய பெருமை. ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு தமிழன். அவர் தான் சொன்னார் நிறையா தடவை, ஏவங்கனையை கண்டுபிடிக்கிறியா, நாட்டுக்காக இவ்வளோ பாடுபடுறீங்களே, உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணாமையா அப்படின்னு கேட்கும்போது அப்துல் கலாம் அசால்ட்டாக பதில் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை, நாட்டினுடைய பணியே நிறையா இருக்கிறது என்று சொன்னார் அந்த உத்தமர். இப்போ 17 வயசானவனையே அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறேன், அத்தை மகளை கேளுப்பாய் ஒரு மாதிரியா முணுமுணுன்னு இருக்கு. அவங்க அப்பா அவனை சொல்கிறார், நோத்தா வெள்ளி சேவை விரதம் இருக்கார், ஒரு சித்தி அங்கிட்டு போகும்போது கரெக்ட் பண்ணுறாய், ஒரு காப்போடு போட்டுக்கிறேன்ட்டு. பெத்த பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். பெற்ற பிள்ளையே பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவ செல்வன் இருக்கும்போது இந்த தகப்பெல்லாம் போய் கணேஜ் போல் ஓடுறது, இந்த சரக்கு அடிக்கிறது செஞ்சேன்னா நாளைக்கு என்ன ஒன்றே பாக்கெட்லேருந்து நம்ம லேஜாக போடுவோம்னு அவன் போட்டுக்கிட்டு கிருகிருன்னு வந்து விழுந்து பள்ளிக்கூடம் படுத்துக்குறாங்க. எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். நல்லதொரு பிள்ளைகள்லாம் வளர்ப்போது பெத்ததாய் தேப்பன் கையில் தான் இருக்குது. உலகம் ரொம்ப வேகமாக போகுது, காலங்கள் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளை கண்டித்து கண்காணிக்க விட்டால் தாய் தகப்பன் சொந்தமில்லை உங்கள் பெத்த பிள்ளை என்பதை எம்கேஆர் சொல்கிறேன். இந்த ஊரில் விழா கமிட்டி இருக்கீங்களா இல்லையா தம்பியெல்லாம் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன், அமைதியாக இருங்க. இல்லைன்னா ஒன்று வண்டியா ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிரு, அது சிறுக வட்டியில் தியாகியை செத்துறேன். இந்த பாடாடா உள்ளே போட்டோ எடுக்க வர்ற இருப்பா பவுட்ரு போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் ஒருத்தன்ட்டேன். என் தம்பி தான் 20 வயசு கூட இருக்காது. அப்போ போட்டோ எடுக்க மாட்டேன், அவ்வளோ ஒரு ஆளாயிட்டேன், நீ வெளியே வா உன்னை புழக்கிறேன்றேன். என்னடா இது என்ன கொடுமை? நடிகன் என்பது ஐயா மாதம் 30 நாடகம் ஐயா. நான் தூங்குனாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள ஏலவாளையில் காப்பாற்ற முடியும். அடுத்த கட்டம் நிறையா உதவி செய்யறனா காரணம் இந்த கூத்தாடினாத்தேன் நான் கோமாளிதேன். ஏன்னா எனக்கு உடம்புன்னு ஒன்று இருக்குது. 30 நாள் நாடாடணும். என் மக பிறந்து 60-65 நாள் ஆச்சு. அதை கூட ராத்திரி நேரம் நான் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாத ஒரு அப்பன்னா நான் தான். 30 நாளும் கூத்தாடணும். நான் கூத்தாடலைன்னா எல்லாம் பட்னியாக கிடக்கும்யா. ஒரு பாட்டு பாடுவோமா? வேணா மதும் பழக்கம் என் அண்ணன் தம்பிகளா, நமக்கு இந்த குடிப்பழக்கம் வேணா, குடிக்கும் போது சுகமா இருக்கும். நமக்கு தெரியுமே குடிச்சு குடிச்சு உடம்பு கட்டினா கிட்னி போகுமே. இப்பயே திருந்திட்டீனா இந்த பிறவில என்ன அருமையே, இப்படி வாழ்ந்தான்னு பேரு சொல்லும். நீ குடிச்சு குடிச்சிட்டு தினசரி வேலைக்கு போகாம வீட்டுல படுத்து கிடந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல கடன் பட்டுருவ. அப்போ உன் சொந்த வீடு பக்கத்துக்காரனுக்கு சொந்தமாயிரும். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆண்டவா வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு முள்ள அந்த பிள்ளைக்கு குடும்ப கஷ்டம் என்ன தெரியும் அண்ணே. 10 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு குடும்ப கஷ்டம் என்ன தெரியும் அண்ணே. 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே.
நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. கோட்டையா? கோட்டர் கோட்டர். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. வேணாமது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு நம்ம குடிச்சு குடிச்சு உடம்புக்குள்ள விஷமா ஆகுது. அண்ணன் தம்பிகளா பப்பு நான் நடிச்சுக்கிட்டு இருக்க எம்கே யாரும் பெருங்கொண்ட ஒரு குடியாரே. அப்ப எனக்கு தெரியல, இப்ப நான் திருந்ததுனால தெரியுது. நான் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் நெங்க பட வேணாம். அதனால அண்ணன் தம்பிகளா காலத்தொட்டு கும்பிடுறேன். இந்த பிறவிக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பிறக்க போறது இல்லை. நீங்க நல்லா குடிய மறந்து குடும்பத்தோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பிகளா. ஏன்னா ஆசைக்கு குடிக்கிறேன் வந்து அறிவாளி. ஆசைக்கு என்னைக்காவது கறி வளர்க்குறாங்க, ஜடங்கு வீட்டில் கிடா உரிக்கிறாங்க, செவரொட்டி சுட்டு தின்றான், அப்போ தண்ணி அடிக்கிறவன் ஞானி. தினசரி தண்ணி அடிக்கிறவன் அவன் வந்து வீம்பு கடிக்கிறாள். ஆகுன்னா போதையை போட்டுக்கிட்டு கவட்டுக்குள்ளேயே படுத்து கிடப்பான். வாப்பா மதிமாறன் எந்த ஊர் அண்ணன்? ஓ சிறுகப்பட்டி மணிமாறே சிற்பி பழமுருகன் சிற்பி. சரி சரி இங்கே வா. என்ன பிராண்ட் அடிச்ச? சரி சரி என்ன செருப்பிட்ட கூட அடிச்சுட்டு போ. நீ அடிக்கலைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. கருப்பை மேலே சத்தியமா ஓ தம்பி. ஓ முள்ளலி மண்டையை பார்க்கும்போது தெரியும். பிரகாஷ் ஜாஸ்வந்த் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 என் தம்பிகளுக்கு நன்றி. படிங்க ஐயா, படித்து டாக்டராக வரணும். டாக்டராக போகாத, அது இளங்கூடி அள்ள முடியாது. அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லிவிட்டேன்னா ரோஜாக்காரனாக இருந்தால் இங்கே வந்து ஊது. ஏன் அண்ணன் தம்பிலாம் ஏன் அப்படி இருக்கு? உன்னை கும்பிட்டு கேட்குறேன், தண்ணி அடிக்காத. உன் உடம்புக்கு தண்ணி அடித்தா அப்புறம் சும்மா இருக்கணும்னே. இதில் குடிக்காத ஆளுகளாக இருந்தால் கைது தூக்குங்களேன், கும்பிட்றேன். நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள். அடே இதில் தூக்குற ஆளு ஓசியா தூக்குற, பொய்யா தூக்குற, காசை வெட்டி போட்டு வேண்டா தூக்கு. அது பெருமைக்குது. இங்கிட்ட எங்கள் அன்னைங்கெல்லாம் தூக்குச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே நான் வணங்குறேன். அப்படி இருக்கணும். ஏன்னா மது குடிக்கும்போது சுகமாகத்தான் தெரியும். அது நம்ம டூலர் ஓட்டும் போதெல்லாம் அதுக்கு எடுத்து போகிறோம். சரக்கு வாங்குற வரைக்கும் 30 தாண்ட மாட்டேன். அப்படியே திரும்பியான் பின்னாடி உட்காந்துருப்பேன். கொஞ்சம் அழுத்து வண்டி சரட்டுன்னு வருவாங்கப்பா. மூட்டி விட்டாங்கன்னா போச்சு புது வண்டி. ஒரு 2 கோட்டரை போட்டோடனே அடுத்து அவன் 150 ஓவேன். லாரி வேகமாக வர அவனுக்கு பார்த்தா பொம்மையாக தெரியும். போய் மட்டான்னு விட்டுவிட்டு அப்படி பாவ ரச பூவ ரச. இன்னைக்கு இந்த முள்ளு கழுக்கு ஓட்டை அழுகிற ஒம்பலை என் புரிச்சேன் சரக்கடிக்க போன இடம் என் சாமி. இன்னைக்கு சாணி தள்ளி போயிச்சாடாங்கப்பம். அன்பாலயம் நினைவாக என்றும் எம்கேஆர் அன்பு பிரதர் சார்பாக என் தம்பிகள் புதுவயல் தொடர்ந்து அம்பளிப்பு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே 500 கொடுக்க வேண்டியதானே? 100 கொடுக்குற எத்தனை ரூபாயும் சொல்லுவேன். ஏன்னா காசு கொடுக்கறது பெருசு கிடையாது, காசு கொடுக்கறதுக்கு மன வேண்டும். அவர்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமம். ஏன் கேப்டன் சொல்கிறேன் தெரியுமா? சினிமாவில் நடிக்கும்போது நான் பெரிய பெரிய நடிகர்லாம் கேட்டு தெரிஞ்சதே கிடையாது. சினிமா சக நடிகர்கிட்ட அப்போ எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லாமே சொல்லுவான், எல்லாரும் சமம், பசி என்றால் எல்லாத்துக்கும் பொதுவு, நான் சாப்பிட்றதான் நீங்கள் சாப்பிடணும். தன் வயிறை பட்னியாக போட்டு அடுத்தவர்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இதுக்கு மேலே அந்த ஜாமி என்ன சொல்கிறது? இப்போ அப்படி கிடையாது. ஒருத்தர் 2 சிக்கன் திண்டாங்கன்னா பிடுங்கி இங்கிட்டு தின்றுவாங்க. அவன் சிக்கன் இல்லாமல் விரலை சூம்பிக்கிட்டு கருவில் போய் அடிச்சு விட்டு என்னடா அது
அன்பாளையத்துக்காக பிஸ்கட் வாங்கி கொடுத்த யாருப்பா அது? நவாத்தாவு. ஏப்பா மானாமர நவாத்தாவா? இங்கிட்டு இருக்கா நவாத்தாவு. சி பேச்சியம்மன். அது என்னப்பா போட்டிருக்க? என்ன எழுதியிருக்க? கண்ட்ரைட்டு மாதிரி. பேச்சியம்மன் எஸ் கண்ணன் ஆட்டோ எம்கேஆர் அவளுக்காக அன்பாளையத்தில் உள்ள குழந்தைகளுக்காக பிஸ்கட் வாங்கி கொடுத்த அந்த உறவுக்கு ரொம்ப நன்றி. இவனுக்கு எதாவது வாங்கி தர முடியுமா? ஒட்டு மசூர் வச்சு மசூர். இவன் தான் ரொம்ப சவுண்டு விட்டவன். எந்த ஊருப்பா? சொந்த ஊர் போட்டிருக்கானே. இன்று பிறந்தநாள் காணும் ஏம்பல் கிராமத்தை சேர்ந்த ஜமால் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு அன்பு தம்பிகள் ஏம்பல் ஜமால். வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ப்ரோ. 100 ஆண்டு காலம் நீங்கள் நல்லா இருக்கான். ரொம்ப நன்றி. நீ ஒரு 200 விடுவேன். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி பட்ட பகல்ல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, நீ ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விலை பேசலாமா? காசுக்காக பெண்களை நம்ம கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல மொத்தமா அடிக்கிற கொள்ள. இப்ப எல்லாம் வரதட்சணை எவை கேட்டியா? பொண்ணு கிடைக்காம பூரா சூம்பி எடுத்துறாங்க. பொண்ணே கிடைக்கல. எங்கன்னா பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கல தம்பி, நல்லா இருக்கேன். உங்கள் ஊர் பக்கம் மழைகளை அதை விடுங்க, நம்ம ஊர் பக்கம் எதுவும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். செகநாட்டு கிடையாது. இப்போ 80 வயசு வரைக்கும் போயிட்டாங்க. 80 வயசு கிளைவையாக இருந்தாலும் பரவாயில்ல, காப்பி தண்ணி ஓட்டா போதும்னே. இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்னை கையும் டாட்டி வாங்கி. நான் இனிமேல் 2026 ஆரம்பிக்க போகிறேன். என்னென்ன ஆரம்பிக்க போகிறீங்க? தொங்காஸ் பிஸ்னஸ். ஆனால் கூட பிறந்த அண்ணனையே மாமா வேலை பார்க்க சொன்ன வர்றா, நீ தான்டா தம்பி. அந்த ஒரு வேலை தான்டா உங்களுக்கு சொல்லலை, எல்லாமே செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு மாதிரியா வேகுது, மறுபடியும் கருப்பை மலைகளே இறக்கி வைப்பேன். என் நகரத்திலும் புனர்வலம் குடியே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பெரியகோட்டை நாட்டை சேர்ந்த சிறுகப்பட்டி கிராமத்திலே இழந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்த மகா கும்பாஜோலையை முன்னிட்டு சிறுகப்பட்டி கிராமத்தார்கள், அம்பலகாரர்கள், டெஸ்டிகள், இளைஞர்கள் முன்னிலையில் உபயதாரர்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும். காண வருக. சிறுகப்பட்டி கிராமத்தார்கள் ஒரு மனதோடு இந்த சிறுகப்பட்டி ஊரு கூட்டம் போட்டு ஸ்ரீ முத்துமாரி அம்மனை கையெடுத்து வணங்கி இந்த நாடகம் வைத்தாலும் வெளியூர்லேருந்து மலை என்னையா மலை, நாங்கள் இந்த நாடக கலையை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கணும். வெளியூர்லேருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புயலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுகையைச் சேர்ந்த மங்கேகரசி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாரதரை சந்திக்கிறதுனா எங்கள் வாத்தியார். தினமும் பார்த்தா மேலே போட்டு காளிமுத்து வாத்தியார் ராஜபாட்டு போடுவார். உங்களுக்கு தெரியாது. எண்ட சாரே 10 வருஷம் ஆச்சே சாரே. இன்று முதல் முறையாக எங்கள் வாத்தியார் நீண்ட இடைவெளிக்கு பிறகாக என் அன்புக்காக இந்த கிராமத்திலே நாரதர வேடம் விட்டு வருகிறார். அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள ஆசிரியர் பெருந்தகை KPA காளிமுத்து அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். என்ற சாரை ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாட தெரியாட்டால அகமான தொண்டையை வச்சு ஐயோன்னு கத்திடுவேன். ஏன்னா உலகத்திலே இவன் மடுவு மாதிரி எவனுக்குமே இருக்காது. எம்ஜிஆர் மாட்டாமா எல்லாத்தையும் மாமான்றான். நொப்பம் எங்களை பார்த்தா என்னடா தெரியுது, எல்லாத்தையும் மாமான்றான். அவன் லேடிஸை கரெக்ட் பண்ண சொல்கிறேன் பாரு. எனி டைம் எவனாவது வெத்தலை போடுவானாடா.
ஒரு நாளைக்கு 5 தடவை ஓட்டா இது வெத்தலை. இவன் அம்புட்டும் போடுறேன், இவன் ஆட்டுக்கு பிறந்திருப்பான் போலடா. இந்த வாட்டர் கேன் ரொம்பிருச்சுனே. 2 வாட்டர் கேன் ரொம்பிருச்சு. அடுத்து டேங்கை வச்சுக்க, ட்ராயத்தை பின்னாடி டேங்கரை வச்சுக்கிட்டு துப்பிக்கிட்டே இருப்போம் முண்டை. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. என் தம்பி மணிகண்டன் நான் பேசுகிறேன்னா அவன் சித்தப்பமா இருந்தேன். இந்த கலை அப்படியாப்பட்ட கலை. நாங்களே எங்களை தாழ்த்திக்கிறோம், பேசிக்கிறோம், 10 பேர்த்த சிரிக்க வச்சு இந்த பசியை போக்குறதுக்கு வழி தெரியலைங்கய்யா. அது பூரா நம்ம உடம்பரப்புகள் தான், அவ்வளோதான், வேறு வழி தெரியல. ஆனால் என் தம்பி மணிகண்டேன் நீங்கள் நினைப்பிய ஆள் பழுக்காக இருக்கேன், பெரிய ரெவடியாக இருப்பேன். எல்கேஜி பையன் போய் கல்லை விட்டு எரிஞ்சதுக்கு என்னை கூப்பிட்றேன், ஒரு 12 பேரை கூட்டு அவனை அடிப்போம் அப்படின்ட்டு. எல்கேஜி பையில் அடிக்கிறதுக்கு ஆள் சேர்க்க சொல்கிறான்டா. வெகுலி பெற்ற தாயினுடைய அன்பை தவிர தாயினுடைய அந்த சேலையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அந்த அன்பை தவிர எனக்கு உலகமே தெரியாது. நான் தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். என் தம்பி இன்னைக்கு அகில உலகத்துக்கும் தெரிகிறான்னா அதாயா அவன் சம்பாரிச்ச சொத்து. நல்லாரியா நல்லாரியா. என் தம்பி எல்லாரும் சொல்லுவீங்க தன் குரலுக்கு தகுந்த மாதிரி பாட்டை செலெக்ஷன் பண்ணி பாடுறவன் தான்டா அறிவாளி. உனக்கு தேவை வாய்ஸ் அப்படியே இருக்கியா. நல்லாரியா நல்லாரியா. அவன் கூட கொஞ்சம் ஓரின சேர்க்கை ஈடுபடாதியா. அவன் கூட சேர்க்கை ஈடுபடாதியா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மணி செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறுதியிட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அத்தனை அண்ணன் தம்பிக்கு இந்த பாட்டு சவனம் பண்ணுறா. சூப்பரா. அதான்டா ஒரு ஓட்டு கிளி தான்டா, பிறந்த வயிறு தான்டா வேற வேற. லவிடா லவிடா மாமான்ட்டு வானே அவன். அதுக்கு தான் பிளான் போடுறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். விஜய் டிவியில் எல்லாரும் சீரியல் பார்க்குறீங்கல்ல, இந்த விஜய் டிவி சீரியலுக்கே பெரிய ஹெட்டு யாருன்னா விஜய் டிவி சந்துரு சார். அவர் தான் அத்தனை சீரியலுக்கு ஹெட்டு. அவரே சொல்லுவார் செல்வத்தை. இப்போ கூட வரும்போது பேசினேன், அந்த கப்ளிங் பண்ணிட்டேன் செல்வம் நல்லா இருக்காரா. அந்த கப்ளிங் பண்ணிட்டு விஜய் டிவி வரைக்கும் போயிடுச்சு, நீ போயிடாத செக்யூரிட்டி விட மாட்டேன் ஆந்தேன்று. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஒரு வெகுளியான மனுஷன். ஆனால் செல்வது மாதிரி ஆளுகளை ஈஸியாக ஏமாற்றி விடலாம். நீங்கள் வாங்கினா வரமாட்டேன், 2 வெத்தலையை கொடுவேன், ஆடு மாதிரியே பின்னாடியே வரும். வெத்தலையை இந்த முண்டை பைய வெத்தலை போட்டுக்கிட்டு ஒன்று கீழே துப்பணும், இங்கே துப்ப முடியாது, பின்னாடி ஆள் நிற்கிறிய. ஆனால் நல்லவன் ஒழுக்க சிந்தனமான தமிழே வெந்தேன். பெப்சி கேனு பவுண்டா கேனில் துப்பி துப்பி வச்சு மூடி வச்சுவிட்டேன். எனக்கு அம்பளி கொடுக்க வந்த பைய அண்ணே அண்ணேன்ட்டேன், நெல் அப்புறம் வாங்கிக்கிறேன்ட்டேன். இவர் மிருதங்க வாதிக்கும் போது இந்த கேனை பார்த்துருக்கேன். அவன் ஏற்கனவே போத பார்த்துக்கிட்டே இவன்கிட்ட சுரண்டிருக்கேன். கேனில் என்ன அவன் அப்படின்ட்டு இருக்கேன். ஒருவேளை ரஸ்னாவில் தான் ஜர கலந்து வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் கடன்னு ஒரு கேனையும் குடிச்சு விட்டேன். குடிச்சு விட்டு எனக்கு ஒமட்டு தரான் ஒப்பம் குடிச்சு விட்டு இவன்கிட்ட சுரண்டிருக்கேன். ஒரு கேனையும் சாப்பிட்டேன், போத வரல. இவன் சொரு புஞ்சு உன்னை யாரா குடிக்க சொன்னா அது ஏன் எச்சி அவனுக்கு வெட்டிருச்சு. வடக்குன்னு வெட்டி 108 தூக்கிட்டு போனால் அங்கே ஒருத்தையும் வெத்தலை ஓட்டிருக்கேன். அதோட இறங்கி அவன் ஓடி உன்னை வச்சுக்கிட்டு எதில் விட்டேன் வாயில. நாளைக்கு வாங்கப்பா. அண்ணனாடா அண்ணன் இல்லையாப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா வேறு 100 ரூபாய்க்கு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படியே 100 ரூபாய் நீ கொடு நான் கொடு. இன்னைக்கு ஆமாம் இந்த மாவட்டத்தையே எழுதுவாங்க. குஞ்சா
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவார். தம்பி உனக்கு தெரியாதா? இந்த 1000 2000 கொடுக்குற ஆளுகளை கவனிவேன். பெரிய ஆளா இருப்பாங்க. 2000 கொடுப்பா. அண்ணன் பேரு என்ன பேரு? இருக்கட்டும் 50 ரூபா கொடுக்குறேன் கொண்டுருவேன். ஆமாம், சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி வட்டம், பூச்சி பேரனும், முனிசாமி வழி பேரனும், புவனேஸ்வரி சித்தி மகனும், இலக்கம் 365 நாள், 7வது சந்து, முக்கூர் ரோடு, புளிய மரத்து கீழே வீடு, செம்புரியாடு 2 வெள்ளாடு 2ன்னு பார்ப்பேன். 50 ரூபா கொடுப்பேன். பிரித்து பார்த்தா 8 இடத்துல கிழிஞ்சிருக்கும். சிரிக்கலை முண்டை நக்கல் பண்ணுறான்டா. எவனாவது இப்படி சிரிப்பானடா? நல்லா சிரிக்கிற ஆளுகளுக்கு வேமா நோய் அட்டாக் பண்ணாதுப்பா. அவன் சிரிச்சே விரட்டிடுவேன். ஒரு சில ஆள்லாம் சிரிப்பாங்க. அவன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பேன். அவன் கடைசியாக சொல்லுவேன் ஜோக்கா. அவனை வேகமா எம்மன் கூட்டு போயிடுவேன். தம்பி கத்தில் ஓட்டியாப்பா? என்னடா எப்போ பார்த்தாலும் மாட்டு காணவன் தன் மாதிரி மிருதங்க அடிக்க விடவா? இந்த அவனுக்கு அடிச்சு விட்டுவாப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான், கோடகிரி குமரன், கோயில்பட்டி எங்க அண்ணே செல்வம் மிருகத்தை அடினே. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்கொடை சிறுகத்தான்குடி கட்டையன் பழனிவேல் 101. இந்த எதில் எழுதியிருக்காங்க இந்த வாரண்டாய். எம்ஜிஆர் பாடல் பாடவும் திருப்பதி 101. இன்னும் பேம்பஸில் கூட எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாசிக்கணும். காரணம் விதி. எம்ஜிஆர் ஐயா பாட்டு தானே. முறகட்ட முட்டை எல்லாத்தையும் மாமா மாட்டான். அண்ணே இல்லையாடா, இவர் தான்டா மாமா. தலை 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 எந்த தலைடா? நம்ம ஐயாவா? ஏ நீ தெரியல. உடனே அவர் இப்படின்ட்டுவார். நம்மளை பயமுறுத்துவாங்க அவங்க. கே புதுப்பட்டி எங்க அண்ணே பெரிய ஒரு வீரன். உயிரை பணையை வைத்து விளையாடக்கூடிய வீர விளையாட்டில் ஒரு வீர விளையாட்டு தான் நான் சொல்லுவேன். மாட்டு வண்டி பந்தயம். எங்கள் அண்ணன் கே புதுப்பட்டி KSP கணபதி அன்பு தம்பிகள் புறங்காடு என் உறவுகள் சார்பாக எங்கள் அண்ணன் கணபதியை மறக்கவே மாட்டேன். எங்கள் அண்ணன் மூத்தவர். தொடர்ந்து அவர் மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி நாயகனாக வள வர அந்த 18ஆம் படியானும் கள்ளிசேரி காளிமுனி நான் வணங்குறேன். அண்ணன் கணபதி அண்ணன் நன்றி நன்றி. நீ பேசாம பெரிய இருப்பு வேஷம் போடலாம். ஏன்ட்ட எதுக்கு வர்ற? எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி தம்பி. அப்பப்போ குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டே இருங்க. அண்ணன் முடிச்சிட்டீல. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை எங்கள் அண்ணன். கலைக்கு வயதும் ஒரு காரணமே கிடையாது. எல்லாத்துக்கும் பசி என்பது உண்மை. அவ்வளவு திறமைக்குத்தான் பரிசு. நீ வாசிக்கிற நடதான் உண்மையான நடை என்பதை எம்கேஆர் சொல்றேன். புதுக்கோட்டை எங்கள் அன்னை மூர்த்தி அவர்கள் ஆளுண்டை இசைப்பார்கள்.
கைதட்டலாம். சூப்பர். இங்கே தாளமிசைக்கக்கூடிய தாள கலைஞரை நான் பல மேடையில் பேசியிருக்கேன். எங்கள் அப்பா நேற்று கூப்பிட்டு சொன்னார், அவன் எப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், நமக்கு அண்ணன் வேணும்டா, அவனெல்லாம் அப்படி பேசாதுன்னு சொன்னார். நான் அதை பேசவே மாட்டேனே. ஏன்னா அவங்க பெத்த தாயுதா பிடிச்சா தெரியாது வேதம். ஏன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கும். இந்த நாள் பிள்ளைகளாலும் பேர் வச்சாக்கிவார் நீலகண்டே. அப்படி எங்கள் அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தம்பி சோத்து பல்ல அடித்தது போதும் இங்கே வாப்பா வாப்பா தம்பி நீக்குறோம் இங்கே வாப்பா. இப்போ என்ன பிறந்ததால்னா அங்கே அடிச்சுக்கிறியா என்ன பிளாக்கில் சரக்கு ஓட்டியா சொல்லிக் கொடுக்க போலீஸில் ஒழுக்கமாக போடு. அண்ணே எக்க வைனே அண்ணே என் ஜாமி அதுக்கு என்ன கப்ளிங் பிரச்சனை. ஹலோ 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 பாட்டுக்கு கரெக்டா சுத்தி லயம் ஓகே. திருடாதே பாப்பா திருடா. இப்போ தானடா ஏத்துனே அதுக்குள்ள காரக்குடி வெட்டி என்னடா. பயப்படாத நீலோ ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் தரேன். நிறைய நான் கொண்டேன். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. கடல் அலை எப்படா போடுவேன் மசரு. கடல் அலை கடல் அலைன்னு சும்மா சொல்லி பார்த்தேன். உடனே உன் புத்தி போதா. இப்ப வேற வேற பாட்டு பாட போறேன். என் தம்பியில பிடிச்ச பாட்டு. தாத்தா தாத்தா என்னத்த பண்ணி தொலைய போறானோ. கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா. தடியட்டு தாத்தா தடிய எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா போடுறாங்கோத்தா போடு. இப்ப நான் பாடுற பாட்டுக்கு என் சிங்க கரெக்டா போடியாம் பாரு. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரேன். பஜனை பொங்கல் சுட்டல வைக்கிறேன் போடா. பஜனைக்கு போடுறோம்டா கரெக்டா பொடி வெட்டியாம் பாரு. ஆனா இன்னும் ஒரு 2 பேர்த்த தேடுறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல காரக்குள்ள கொரோனா டயத்துல சாட்டை கிட்ட அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வாட்சியா இவனை பிடிச்சிட்டேன். இந்த மேல கம்பியில நடந்தவன் மருதமணியத்தான் இருக்கணும். ஏன்னா ஒத்த கண்ணு சுண்டிக்கிட்டே இருந்தேன். சாமியை அழைக்க போறேன். சிறுகபட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. இந்த அம்பலர் சாமி துடியாக இருக்குதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிஜரி கிளட்டும் வயலையா. கள்ளிஜரி கிளட்டும் வயலையா. என் முனியாண்டி சிறுகபட்டிக்கு வந்துதானே நிக்கிறானையா. சிறுகபட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க பாட்டன் சாமி நின்றுதான் விளையாடுது பாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா. 18ஆம் படியா மலைய கொஞ்சம் உறங்க சொல்லிட்டு இந்த சிறுகபட்டிக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா.
சிறுகவட்டி கிராமத்திலே முத்துரையர் ஆண்டஜாமி வீரா குறையலையா எங்க முப்பாட்டே ஆண்டஜாமி தத்துருமா விளையாடுதோ வாரையா இந்த ஜாமி ஓரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. சிறுகப்பட்டி எங்க அண்ணன் கண்ணன் சார்பாக 501. நன்றி அண்ணே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மணப்பாறையைச் சேர்ந்த பி அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அவ்வளோதான், 2 கீ தான். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே 1/4 கிலோ செகதி அள்ளி கொண்டு கடுமையான வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். சாப்பாடு உபயம் சி சேகர் தங்கராசு குடும்பத்தார்கள் சிறுகப்பட்டி. நோட்டீஸ் உபயம் சி ராக்கப்பன் ஸ்தபதி குடும்பத்தார்கள் சிறுகப்பட்டி. ஒளி அமைப்பு PNS ஆடியோ சிறுகப்பட்டி உரிமை SP பழனிவேல். எங்க பழனிவேல்? அங்கே இந்த மலையில் கூட இவ்வளோ சிரமம் போட்டு அமைச்சிருக்கேன்னா நம்ம ஜாமிக்காகத்தேன். நல்லா இருப்போம், 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். எங்களது PNS ஆடியோ சிறுகப்பட்டி எங்கள் அண்ணே SP பழனிவேல் அவர்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். கருப்பேன் காளிமணி ஐயனார் முத்துமாரி எல்லா ஜாமியும் உன்னைய காக்கு. நீ கோடீஸ்வரம் வரணும், நான் தெருவில் தெரியணும். MKR அன்பாளையத்துக்காக சிறுகத்தான் குடி கட்டையன் பழனிவேல் சார்பாக 101. இவங்க போக மாட்டாங்கப்பா. இன்னும் 100 ரூபாய்க்கு எத்தனை தடவை வருவாங்க. அடுத்து எதுலையாவது எழுதுவாங்களே, சிமெண்ட் மூடையில் எழுதி கொண்டு வந்து தலையில் போடுறாங்க, படுத்துறாங்களப்பா. அண்ணே இல்லையாடா, அண்ணே இல்லையாப்பா. இங்கே வர கொசுவத்தி இதை உடச்சி காரக்குடி என்னதே காரக்குடி சூட்டுக்காலை பயலுக கொடூரமா தண்ணி அடித்தா கொடூரமாக தான் இருப்பாங்க. இங்கே வாரு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் உடச்சிருக்காங்க. அனவாண்டாடா வாழ்கிற மாணிக்கம் ரேக்குலா ரசிகருக்கு ரஜினின்னு எழுதியிருக்கேன். ரசிகர் தர்மா மோனீஸ்வரன் இப்படிக்கு வீர முத்துரையர் அன்பு உறவுகள் சார்பாக ரூபா கொடுத்துருக்கப்பா. நல்லா இருப்ப. நாடகத்தை காண வருகவர்கன 2 கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். சிறுகப்பட்டி கிராமத்தார்கள், அம்பலகாரர்கள், டெஸ்டிகள், இளைஞர்கள், உபயதாரர்கள். நாடக அமைப்பு சி சேகர் சிற்பி, தங்கராஜ் சிற்பி, சிறுகப்பட்டி. உள்ளூர்காரர்களே எல்லாத்தையும் அமைச்சிட்டிய. நான் எதுக்கு இருக்கேன்? யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த 3 பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. இங்கே என்ன சாமி ஆட்டம் ஆடினாலும் அங்கே கேமராவில் கரெக்டாக இருப்பாங்க. கேமராவை தள்ளி விட்டுருவாங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே நம்ம தொழிலை யார்கிட்ட கற்றுட்டு வந்தோம், அவங்க தான் குருநாதர். உலகத்தில் குருநாதர் இல்லாத கலை உயர முடியாது. முட்டட்டின்னு குருட்டாம்போக்கில் படித்தான்னா இடவெல்லே போய் சாக்கடை கிடப்பேன். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவன். நாம் பிறந்த இந்த புண்ணிய பூமி தான், இந்த மாவட்டம் தான் எனக்கு சொந்த மாவட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையில் வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாளையம். எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்கலாம், எத்தனை பேர் இருக்க இடமில்லை என்றாலும் நான் இருக்கிறேன். MKR அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு மீண்டும் புரட்டாசி 30 வெள்ளித்திரைக்கு போயிட்டு மறுபடியும் தை 1ஆம் தேதியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அடியன் MKR வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அதை வகையில் அனுப்புறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க
குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது வாழ்வு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும் நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம அண்ணன் தம்பிகளா ஒத்துமையோடு 100 ஆண்டு காலம் யாருக்கிட்டையும் 1 ரூபா கடை வாங்காம 3 வேளை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும் அந்த கலியரி காலி முனியே அந்த 18ஆம் படியா உங்களை காமாடு தலமாடு காப்பேன் நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா கண்ணோ கார போடி முகமோ கழுத்தி மீன் மனமோ ஜன்னா துணி இது வில்லாண்டுடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சமா வாழுடா இது வில்லாண்டுடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சமா வாழுடா ஏ அந்தோணி ஏ அல்வோன்ஸ் அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சல்லோமியா சல்லோமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சொல்றாங்க நீ பாடும் மச்சாக்க நீ கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சொல்றாங்க நீ பாடும் மச்சாக்க நீ கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்வோன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என்ன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா
மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லுவியா சல்லுவியா கூட்டம் அதிகமா இருக்கின்றதுப்பா. அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மிருதுங்க, அப்புறம் கப்பலி இந்த ஓஸ் மண்டே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? அவனே நீங்க ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? ஏன் எல்லாம் அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க ஏன் அப்படி? என்னப்பா முடிஞ்சு போச்சு அம்புதானா? இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களாப்பா? இல்ல அம்புதான்றால என்ன அம்புதான்றால? சரி சரி சரி. என் சாமம் உன்னை சும்மாவே விடாது. சரி சரி உடனே சாமி பொறுத்தது பொறுத்த என்ன பொருஷம்மா சாமி. சப்பா பாபா அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? சாமான பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுதான் பெரிய விஷயமே. கூட்டத்தில் போட்டு அமுக்கி அமுக்கி எதையும் போட்டு திருவிட்டு போயிட போறாங்க. வந்தமா போட்டமா பணம் மாட்டோம் நமது பணியை பணியோடு தொடரமே. ஏறி நன்னாங்க ஏறி மாமா இழந்த போல தோப்புதாண்டா நாயேரி 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 நாயேரி. உங்க 4 பேத்தை இன்னைக்கு குழு கட்டுமா? 4 பேத்த வேணாம், உங்க மாமாவை மட்டும் கொடுக்குங்க போ. அது சும்மா வாயோட சரி. என்னன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்புதாண்டா. ஏறினா நாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்புதாண்டா. ஏறினாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்புதாண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா குளத்தெல்லாம் பறிக்கட்டுமா? ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா குளத்தை நல்லா பறிக்கட்டுமா? ஏறினாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்புதாண்டா. மாமா என்ன தேய்ச்சி தலைமுடிகி பொன்னாரச்சே ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுடிகி நெஞ்சிலே வாடிடுவே மாமா பிரியமான தோணலையே நெஞ்சிலே வாடிடுவே மாமா பிரியமான குடலையே. என்னன்னாங்க ஏறிதாண்டா மாமா இழந்த பால தோப்புதாண்டா. மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு சன்னலாதா திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தியில போடா. நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தி. அக்கா நல்ல பாம்பு வந்துச்சு, படம் எடுத்துச்சா? எங்கப்பா பேரு தான் நல்ல பாம்பு. ஒரு நாளைக்கு நான் படம் எடுக்குமான்னு பாக்குறேன், ஒரு தடவை கூட படம் எடுக்க மாட்டேங்குது. அப்ப இது வந்து என்ன பாம்பு? செத்த பாம்பு. அப்புறம் படம் எடுக்கவே இல்ல. எங்க எங்க நீட்டுங்க பாப்பா. ஆத்தாடி எத்த தண்டி நல்ல பாம்பு ரூபங்கண்டு சாமத்தியில நான் வருவேன். நல்ல பாம்பு ரூபங்கண்டு மாமா சாமத்தியில நான் வருவேன். என்னன்னாங்க ஏறிதாண்டா மாமா இழந்த பால தோப்புதாண்டா. பக்கமேலும் சூப்பர். ஒளிபிரிக்கி அதோட சூப்பர். அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு ஒளிபிரிக்கி. கல்யாணம் ஆயிடுச்சா? வாய்ப்பு இல்ல, இனிமேல் வாய்ப்பே வரவே வராது. கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஒரே கரைச்சலா இருக்குப்பா, என்ன பண்றேனே தெரிய மாட்டேங்குது.
ஒளிபரிக்கிறேன் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒளிபரிக்க மற்ற ஊர் பொதுமக்களுக்கு விழா கமிட்டியாளர் நன்றி. ரசிகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதிகமான கூட்டம் யூடியூப் சேனல் 3 பேருக்கு நன்றி. நன்றி. என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். பூங்கோயிலே பூங்கோயிலே உம்மா நடிக்காத தென்னம்மா தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்கோயிலே பூங்கோயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளான கண்ணி பண்ணும் நீங்க வாடாத ரோசாக்கணும். நாளான கண்ணி பண்ணும் நீங்க வாடாத ரோசாக்கணும். அனிதா டான்ஸ் வந்துட்டாவே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடணும். அப்புறம் உங்களுக்கு தண்ணி வருதா இல்லையா? தண்ணி வந்துருச்சா? வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா தான் எங்களுக்கு பிரச்சனை. ஓ மண்டையில இருந்து தண்ணி ஊத்துது பாருங்க. ஆஹா ஓ தலையில பாரியா. எனக்கெல்லாம் ஊற்றுது. உனக்கு எனக்கு ஊத்துற வரைக்கும் நீ தொழில் செய்யணும். ஆனால் நான் உனக்கு ஊத்துற அளவுக்கு தொழில் செய்யறேன்னா எப்படி? இல்லை ஊத்திருச்சுன்னா கீழே அந்த அளவுக்கா ஊத்துதுக்கு ரொம்ப ஊத்துற அளவுக்கு இல்ல. ஏற்கனவே நீர் கசிவுல தான் உட்கார்ந்துருக்காங்க. நானே நினைக்கிறேன். வரட்டுங்களா? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு அக்கா அனிதா அவர்களுக்கு, ஹாலிவுட் அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்க என்னங்க கிளப்புங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல கிளம்பாதுங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியுங்க? தினமும் நம்ம தானங்க போயிட்டு இருக்கோம். மச்சான் எனக்கு தெரியாம எப்ப போறீங்க? மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது இந்த கூட்டம் அப்படியே இருக்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் இந்த அழகு செல்ல மேலதான் இசவச்சேனே. மச்சான் 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 ஆசை வச்சானே. நான் புட்டு வச்சு பூ முடிச்சு வரவுக்காக தான் கண் விழித்து காத்திருந்தி வரவுக்காக தான் எப்பதா 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 வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. எப்பதா வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. என் சாபம் உன்னை சும்மாவே விடாது.
உங்களுக்கு தண்ணி வர்றதுக்குள்ளே நான் படுற பாடு எப்படி இருக்கு பாருங்க. சரி உடியா மாமா தான் உடியா உடியா ஒரு தடவை தானே விடு ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன உள்ளே செவத்த மச்சான் ஏ செவத்த மச்சான் சொல்லு உள்ள ஏ சின்ன மச்சான் என்ன உள்ளே ஏ செவத்த மச்சான் சொல்லு உள்ள செவத்த மச்சான் சொல்லு உள்ள புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான் ஆஹா நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான் ஆடுண்டு கரவுளே நானே ஆடுண்டு கரவுளே சொல்லுனே ஆடுண்டு கரவுளே ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி நாங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி ஏ